சிம்ம ராசிக்கு 12 குரு உச்சம் பெறுவது சுப விரயங்களை தரும். அவர் அங்கிருந்து பார்க்கும் 4, 6 மற்றும் 8ஆம் இடங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறைமுகமாக இருந்த தடைகளை எப்படி உடைக்கப் போகிறது என்று இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வீடியோவோட தலைப்பு 2026 சிம்ம ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். சுப விரயங்கள் தேடி வரும், கவலைகள் தீரும் காலமாக அமையும். வணக்கம், இது ஸ்ரீவாரி ஜோதிடம். நான் உங்கள் சதீஷ் கிருஷ்ணா. சிம்மராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் சூரியனுக்கு குரு பகவான் மிக நெருக்கமான நண்பர். அவர் இப்போ உங்க ராசிக்கு 12வது இடமான கடகத்துல உச்சம் பெற்று அமர போறார். சிம்ம ராசியில இருக்கிற 3 நட்சத்திரங்கள் என்னென்ன பார்ப்போம். கேதுவோட மகம் 4 பாதங்கள், சுக்கிரனோட பூரம் 4 பாதங்கள், சூரியனுடைய உத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் பொருந்தும். வர 2026 ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்து தன்னோட 5ஆம் பார்வையால உங்க சுகஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால உங்க சத்துருஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையால உங்கள் ஆயுள் மற்றும் மறைமுகஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. 12ல குரு மறைஞ்சாலும் அவர் பார்க்கிற இடங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை தரும்னு இப்போ இந்த வீடியோல முழுமையா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சிம்ம ராசினருக்கான கடந்த கால போராட்டங்கள், சிம்மராசிக்காரங்க கடந்த 1 வருஷமா என்ன கஷ்டப்பட்டீங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா குரு பயிற்சி பலன்களுக்கு போயிடுவோம். கடந்த காலத்துல 11ல குரு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அஷ்டமச்சனியோட கொடுமையால எது செஞ்சாலும் ஒரு முட்டுக்கட்டை விழுந்துட்டே இருந்திருக்கும். கௌரவமான ராசின்னு சொல்லிக்கிட்டு வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள பண நெருக்கடியால ரொம்பவே கஷ்டப்பட்டு தவிச்சிருப்பீங்க. குறிப்பா வேலையில் இருக்கவங்களுக்கு உங்க திறமைய மற்றவங்க மதிக்காம உங்களை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்ச மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய வாக்குவாதம் வந்து மன நிம்மதியை கெடுத்திருக்கும். அதே சமயம் வண்டி வாகனங்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகி கையில இருந்த காசு எல்லாம் கரைச்சிருக்கும். யாரை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சிங்களோ அவங்களே உங்களுக்கு தெரியாம உங்களை காட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில சிம்மராசினருக்கு கடந்த 1 வருஷமா அல்லல் பட்டு வந்திருக்கும். குறிப்பா உடல்நலத்துல ஒரு மந்தத்தன்மை, அதுவும் குறிப்பா கால்வலி மற்றும் தூக்கமின்மையால ரொம்பவே கஷ்டப்பட்டு அவதிப்பட்டிருப்பீங்க. முக்கியமா அரசாங்க வழியில வரவேண்டிய பணமோ அல்லது உரிமையோ ரொம்ப காலதாமதமா தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். குழந்தைகளோட எதிர்காலம் பத்தின கவலைகள் உங்களுக்கு ரொம்பவே வாட்டி எடுத்திருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்துல எல்லாமே இருந்துச்சு, ஆனா என்னமோன்னு குறையுதுங்கிற மாதிரியான ஒரு இருட்டுக்குள்ள மாட்டிக்கிற மாதிரி என்ன சொல்றதுதான் சிம்மராசினர் தவிச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் சிம்ம ராசினருக்கான உச்ச குரு தரக்கூடிய அதிரி மாற்றங்கள் என்னங்கிறத பத்தி இப்ப டீட்டெயில பார்த்துருவோம். 12ல குரு உச்சம் பெறதால இனிமே உங்க பணம் வீணாகாம சுபகாரியங்களுக்கு செலவாகும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தேவையற்ற செலவுகள் குறையும். நீண்ட நாட்களா பிளான் பண்ணிட்டு இருந்த வீடு கட்டுறது அல்லது மனை வாங்கி போடுறது, இப்போ உங்க பணத்தெல்லாம் அதுல முதலீடு செய்வீங்க. முக்கியமா குழந்தைகளோட உயர்கல்விக்காகவோ அல்லது அவங்க கல்யாணத்துக்காகவோ ஒரு பெரிய தொகையை செலவு செய்யறதுக்கான காலகட்டம் இந்த காலத்தில் அமைய போகுது. வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு விசா சிக்கல்கள் ஏதாவது இருந்தா அது எல்லாமே நீங்கி கௌரவமான வேலையில நீங்க நினைச்ச இடத்துல ஒரு சிறு முயற்சிக்கு அப்புறம் ஒரு நிச்சயமான வேலை கிடைக்கும். சேமிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்ட சிம்மராசினருக்கு இப்போ நகைகளாகவோ அல்லது சொத்துக்களாகவோ மாத்தி சேமிக்கக்கூடிய யோகம் வந்திருக்குன்னு சொல்லலாம். உங்களோட பழைய கடன்கள் எதுவாக இருந்தாலும் அதை முடிச்சு ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கான சூழ்நிலையை இந்த காலகட்டம் கொடுத்தே தீரும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகள் போறதுக்கான வாய்ப்புகளும் யோகமும் ரொம்ப அருமையா சிம்மராசிக்கு வந்திருக்கு. முக்கியமா தூக்கம் வராம தவிச்ச காலம் போய் இப்ப மன நிம்மதியோட ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கும் தூக்கத்துக்கும் செல்லக்கூடிய காலகட்டமா இருக்கும். கோயில் திருப்பணிகள்ல உங்களை நீங்களே ஈடுபடுத்திக்கிட்டு ஒரு பெரிய மன அமைதியை பெறதுக்கான சூழ்நிலையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். பண கஷ்டத்தால பாதியிலே நின்று போன காரியங்கள் எதுவா இருந்தாலும் இப்போ வேகமா முடிக்கப்படும் சொல்லலாம். சுகம் மற்றும் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய காலம். அதாவது குருவோட 5ஆம் பார்வை உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுகிறதால சொந்த வீடு கனவு கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் நனவாகும். அம்மாவோட உடல்நிலையில இப்போ முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும் சொல்லலாம். அவங்களோட முழு ஆதரவும் ஆசையும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குற யோகம் ரொம்ப அருமையா வந்திருக்கீங்க. பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாங்குறதுக்காக யோகம் கண்டிப்பா இருக்கு. சொத்துக்கள் வாங்குறதுல இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே நீங்கி ஒப்பந்தங்கள்ல தைரியமா கையெழுத்து போடுவீங்க. வீட்டை புதுப்பிச்சு அழகா மாத்துறதுக்கான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. தடைப்பட்ட சுபகாரியங்கள்
குலதெய்வ அருளால நல்லபடியாவே நடக்கும்னு சொல்லலாம். உறவினர்கள் மத்தியில உங்களை பத்தின தப்பான அபிப்பிராயம் மாறி உங்களை மதிச்சு பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கூட பிறந்தவங்க, அதாவது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு தேவையான நேரத்துல பெரிய உதவியை செய்வாங்க. மாமனார் வழியில இருந்து ஒரு நல்ல செய்தியும் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். எதிர்பாராத பண உதவியும் சிம்மராசினருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னு சொல்லலாம். உங்க முகம் இனிமே ரொம்ப பொலிவா மாறும். உங்களோட பேச்சுல ஒரு கம்பீரம் இருக்கும். நீங்க சொல்றதை எல்லாரும் மதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும். எதிரிகள் மற்றும் கடன் நிவர்த்தி தரும் உச்ச குரு, அதாவது குருவோட 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் விழுகிறதால மறைமுக எதிரிகளை ஆராய்ச்சிருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை காணாம போயிடுவாங்கன்னு சொல்லலாம். நீண்ட நாளா உங்களை வாட்டி எடுத்த நோய் இப்போ மாயமா மறைஞ்சிரும். ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா மேம்படுறதுக்கூடியது கண்ணால பார்க்க முடியும். கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து மன நிம்மதியை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். கடன்காரங்க கிட்ட இருந்து வந்த அழுத்தங்கள் குறைஞ்சு நிதானமா கடன் அடைக்கக்கூடிய வழியில் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். வேலையில உங்களை மட்டம் தட்டினவங்க இப்போ உங்ககிட்ட பயந்து ஒதுங்கி நீங்க சொல்றதை மதிச்சு நடக்கக்கூடிய காலகட்டமா அமையும். குறிப்பா தாய்மாமன் வழியில இருந்த மனக்கசவுகள் மாறி சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய காலகட்டமா அமையும். இதுவரைக்கும் இருந்த மன உளைச்சல்கள் நீங்கி ஒரு தெளிவான சிந்தனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துவங்க ஆரம்பிக்கும். முக்கியமா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, போட்டித் தேர்வுகள்ல மாணவர்கள் ஒரு பெரிய வெற்றியை பெறக்கூடிய காலகட்டம் அந்த காலம் அமையும். கொஞ்சம் அதிகமா படிப்புல கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த முறை பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பா வரும். உங்க தன்னம்பிக்கை இப்போ இமயமலை அளவுக்கு உயரும்னே சொல்லலாம். ஆயுள் மற்றும் விபத்திலிருந்து நிவர்த்தி தரக்கூடிய உச்ச குருவின் பார்வை, அதாவது குருவோட 9ஆம் பார்வை உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் வருகிறதால கண்டங்கள் மற்றும் விபத்துக்கள் பயங்கள் நீங்கி ஆயுள் பலம் இந்த காலகட்டத்தில் கூடும். ஸோ சிம்மராசியில பிறந்தவங்க விபத்தை சொந்தருமோ அஷ்டமதிச்சி நடக்குது அப்படிங்கிற ஒரு பயத்தோடய இருப்பீங்க. அந்த பயமெல்லாம் எதுவும் வேண்டாம். குருவோட பார்வை உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துலயே இருக்குது. ஸோ ஆயுள் பயம் கண்டிப்பா வேண்டாம். எதிர்பாராத பண வரவு, அதாவது இன்லா சப்போர்ட் ஆர் இன்சூரன்ஸ் மணி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கிடைக்க இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு சர்வ நிச்சயமா உண்டு. ரகசியமான வழிகள்ல உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். மறைமுகமான வித்தைகள் அல்லது ஆன்மீக தேடல்கள் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். இதுவரைக்கும் அதில் தெளிவு இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களை ஏமாத்த நினைச்சவங்க இப்போ அவங்களாவே மாட்டிக்கிட்டு அசிங்கப்படுவாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல ஒரு சுமூகமான தீர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா ஏற்பட்டு உங்க கைக்கு உங்க சொத்து வந்து சேரும். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் இப்போ சமூகத்துல ஒரு பெரிய மரியாதையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த குருபவன் ஏற்படுத்தி தருவார். வேலையில இல்லாதவங்களுக்கு மெதுவா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்துல குறிப்பா புதிய பார்ட்னர்கள் மூலியமாக பிசினஸை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த குருபவன் ஏற்படுத்தி தருவார். மொத்தத்துல சிம்ம ராசிக்காரங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த வருஷம் வாழ போறீங்கன்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு உச்சமா அமர்றதால ஏற்படக்கூடிய பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா, இறந்த கௌரவம் அந்தஸ்து எல்லாத்தையும் இந்த வருஷம் நீங்க திருப்பி மீட்டு எடுத்துருவீங்க. உங்களோட அறிவுரை மற்றவங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்க போதுன்னு சொல்லலாம். வீண் பழிகள்ல இருந்து விடுபட்டு உங்களோட உண்மைத்தன்மை ஊருக்கே தெரிய வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா சிக்கல்கள் ஏதாவது இருந்தா அது எல்லாமே நீங்கி இந்த காலகட்டத்தில் நீங்க நினைத்த பயணம் கைகூடி வரும். பழைய கசப்பான நினைவுகள் மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய பிள்ளையார் சொல்லிய இந்த குரு பயிற்சியிலிருந்து ஏற்படுத்தி தருவார். பேங்க் லோன் விஷயங்கள்ல இருந்த தடைகள் நீங்கி பிசினஸ் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா விரிவடையும். உங்களோட கௌரவம் ஊர்ல பல மடங்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் உங்க மனசை இன்னும் பக்குவப்படுத்தும்னு சொல்லலாம். குறிப்பா அரசியல் இருக்கிறவங்களுக்கு சவால்கள் இருந்தாலும் மக்கள் ஆதரவு உறுதியா இருக்கும். சிம்ம ராசிக்கு இந்த 2026-27 காலம் ஒரு பாதுகாப்பான மற்றும் சுப மாற்றங்கள் தரக்கூடிய காலகட்டமா அமையுதுங்கிறத மாற்றுகிறது இல்லை. சிம்மராசி நேயர்களே, அஷ்டமச்சனியோட பாதிப்பு குறையவும் உச்ச குருவுடன் நற்பலன் கிடைக்கவும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானுக்கு ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வதோடு பிரதோஷ காலத்துல நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபடுவது மிகச்சிறந்த பலனை சிம்மராசினருக்கு ஏற்படுத்தி தரும். சிம்மராசினியர்களே, இது உங்களுக்கு ஒரு நிதானமான நிலையான முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமா இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமா இருக்கிற ட்ரை பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீவாரி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.